டே பையா இத பாரு. மும்மொழி கொள்கையை ஏற்கும். மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும். மும்மொழி கொள்கை. மூன்று மொழி கொள்கையை ஏற்க. இன்னொரு மொழியை நாம் விரும்புவதில் என்ன தவறு இருக்கிற? மொழிக்காக உயிரையே விட்டுருவீங்களா தான் விட்டுருக்காங்க. இவ்வளவு பேர் பேசுற அளவுக்கு மும்மொழி கொள்கைன்னா அப்படி என்னடா? இவ்வளவு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் பேசுற அளவுக்கு மும்மொழி கொள்கை அப்படின்னா என்னன்னா, ஒரு மாநிலத்திலயோ இல்ல நாட்டிலேயோ அவங்களோட தாய்மொழியையும் இன்டர்நேஷனல் லாங்குவேஜான இங்கிலீஷையும் தவிர அதே கண்ட்ரியோட மூணாவதா ஏதாவது ஒரு லாங்குவேஜ கட்டாயமா கத்துக்கணும்ன்றது தான். இதை பேஸ் பண்ணி தான் இந்தியால 1937 ஒருங்கிணைந்த மദ്രാஸ் மாகாணத்தின் முதலமைச்சர் அந்த ராஜாஜி பிறந்த பிரைமரி ஸ்கூல்ஸ்ல எல்லாம் இந்துஸ்தானி மொழியை கட்டாய கல்வியாகணும்னு அறிவிச்சாரு. மகாத்மா காந்தி இந்து முஸ்லிம் ஒற்றுமையா இருக்கும்னு நினைச்சத பின்பற்றின ராஜாஜி ஹிந்தி பிளஸ் உருது கலந்த இந்துஸ்தானி மொழியை இந்தியாவில் ஆட்சி மொழி ஆகணும்னு அறிவிச்சாரு. ராஜாஜியோட இந்த அறிவிப்போட எதிரொலியா 1938 அப்போ இருந்த தமிழ் அரசியல் தலைவர்களும் பல்வேறு இயக்கங்களும் எங்க தமிழகத்துல ஹிந்தி திணிக்கப்பட்டுருமோன்னு பொருந்தி இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா ஹிந்தி திணிப்பு போராட்டத்துக்காக பல இயக்கங்களை உருவாக்கி இப்போ வரைக்கும் நிறைய அரசியல் தலைவர்கள் தமிழகத்துல இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. பல்வேறு அமைப்புகளாலே நாங்கள் கிளர்ச்சி நடத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஏற்பாடுகள் செய்தோம். அரசியல் இயக்கங்கள், தமிழ் அமைப்புகள், தலைவர்கள் போராட்ட களத்துக்கு வந்தாங்க. இந்திய எதிர்ப்பு சங்கம் உருவாக்கப்பட்டுச்சு. கரந்தை தமிழ் சங்கம், நீதி கட்சி, பெரியாரின் சுயமரியாதை இயக்கம், முஸ்லீம் லீக், இப்படி இன்னும் பல அமைப்புகள் அந்த இந்திய எதிர்ப்பு சங்கத்துல இணைந்து போராட்ட களத்துக்கு வந்தாங்க. டேய் நிறுத்து, நீ சொல்ற மாதிரி தேர்ட் லாங்குவேஜ் கத்துக்கிறது நல்லதுதான்டா. இதுல என்னடா இருக்கு? இல்ல ஹிந்தி படிக்கிறது நல்லது தானே. மும்மொழி கொள்கை நல்லதுதான். கொள்கைன்றது தேவைதான். ஹிந்தி ஃபர்ஸ்ட் செகண்ட் லாங்குவேஜாவது இருக்கு. கத்துக்கிறோம், கத்துக்கினா தான் வாழ முடியும். டேய் லூசு, இப்படித்தான் இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாலயே இந்த மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்ட எத்தனையோ மாநிலங்கள்ல 2011 புள்ளி விவரப்படி இந்த மும்மொழி கொள்கை வந்த பிறகு இந்த தாய்மொழி பேசக்கூடிய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறையுது. அதுக்கு மாறாக இந்தி பேசக்கூடிய எண்ணிக்கை தொடர்ச்சியா அதிகரிக்குது. தாய்மொழியே மக்கள் மறந்துட்டாங்க. எல்லாருமே ஹிந்தி தான் தாய்மொழி அப்படின்னு நம்பக்கூடிய சூழ்நிலைக்கு அங்கே தள்ளப்பட்டிருக்காங்க. மும்மொழி கொள்கை அப்படின்றது முற்றிலுமாக பலனளிக்கவில்லை அப்படின்றது இந்த நம்பர்ஸ் நமக்கு புரிய வைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இதோட விளைவு எப்படி இருக்குன்னா, இந்த மொழியை தான் அதிகமா எல்லாரும் பேசுறாங்க. அதனால நம்ம கட்டாயமா இந்த மொழியை பேசியே ஆகணும்னு அந்த குழந்தைக்கு கூட சொல்லி வளர்க்க ஆரம்பிச்சு அவங்க தாய்மொழியவே மறந்து பல மாநிலங்கள் இன்றைக்கு தங்களுடைய தாய்மொழியை இழந்திருக்கிறதை நாம் பார்த்துட்டு இருக்கோம். உதாரணத்திற்கு பீகார் மாநிலத்திற்கு பீகாரி, ஹரியானாவுடைய தாய்மொழி ஹரியான்வி, உத்தரப்பிரதேசத்துடைய தாய்மொழி போஜ்புரி. இந்த மொழிகள் எல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருக்கு. இதற்கு காரணம் தன்னோட தாய்மொழியவே மறந்தனால அவங்களோட கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் இழந்து நம்ம மக்களோட போக்கு எப்படி இருக்கணும்னு இந்த மத்திய அரசு நினைக்குதுன்னா, இப்போ இருக்கிற புள்ளி விவரப்படி இந்தியாவோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட 4 ட்ரில்லியன். ஆனா சைனா, அமெரிக்கா மாதிரியான வல்லரசு நாடுகள்ல அவங்களோட ஜிடிபியை 10 ட்ரில்லியனுக்கு மேல ரீச் பண்ணிருக்காங்க. சோ நம்ம இந்தியாவையும் வல்லரசு நாடு ஆகணும்னா இந்த ஜிடிபியை 10 ட்ரில்லியன் ரீச் பண்ணி ஆகணும். சோ இதை காரணமா வச்சு இந்தியால இருக்க நீங்க எல்லாருமே மும்மொழி கொள்கையை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா ப்ரொவைட் பண்ணுவோம், மாநில வளர்ச்சிக்கு தேவையான நிதிகளையும் கரெக்டா ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை விடுவிக்க முடியாது என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று முன்தினம் வாரணாசியில் கூறினார். சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷனை வந்து நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம், ஆனா நிதி மட்டும் வேணும் என்பது திமுக அரசியலுக்காக நம்மளுடைய மாணவர்களை பலியாக்க ஒன்றிய அரசு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? 1488 கோடி ரூபாய். மக்கள் பேசுற நம்ம தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கின நிதி. இப்போ நீங்க எல்லாருமே நினைக்கலாம் 10 ட்ரில்லியன் ரீச் பண்ணா நல்லது தானே, நம்மளும் வல்லரசு நாடு ஆகலாம்ல. ஆனா வல்லரசு நாடா இருக்கிற சைனா, அமெரிக்காவே இதுவரைக்கும் இருமொழி கொள்கையை மட்டும் தான் பின்பற்றிட்டு இருக்காங்க. சோ இதுக்கும் நாட்டோட வளர்ச்சிக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜ் என்ன? வேற என்ன பையா, நம்ம ஹிந்தி. அட முட்டாளே, இந்தியாவுக்கு அபிஷியலா நேஷனல் லாங்குவேஜ் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆனா நம்ம தினம் யூஸ் பண்ற ரூபா நோட்லயே டாப்ல ஃபர்ஸ்ட் ஹிந்தியையும் அடுத்து இன்டர்நேஷனல் லாங்குவேஜான இங்கிலீஷையும் பின்பக்கத்துல ஓரமா நம்ம மித்த மொழிகளையும் போட்டிருக்காங்க. நேஷனல் லாங்குவேஜே இல்லாத ஒரு கண்ட்ரில எப்படி ஹிந்தியை ஃபர்ஸ்ட்ல பிரிண்ட் பண்ண முடியுது? நேஷனல் லாங்குவேஜ் ஒன்னு இருந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணா தப்பு இல்ல. நேஷனல் லாங்குவேஜ் ஒன்னு இல்லாத போது ஹிந்தியை எப்படி ஃபர்ஸ்ட்ல பிரிண்ட் பண்ண முடியுது? தினம் பாக்குற நம்மளும் அந்த பேப்பரை பணமா மட்டும் பார்த்து கண்மூடித்தனமா அதை ஏத்துக்கிட்டு இருக்கும். நீ நிறுத்து, உன்னை யாரா தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தியை மட்டும் படின்னு சொன்னது? இன்னுமாடா புரியல? நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்போ இருக்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல எல்லாத்துலயும் மேக்ஸிமம் தேர்ட் லாங்குவேஜா ஹிந்தியை தான் சூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் மும்மொழி கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வந்தா ஒரு 75% மேல சென்ட்ரல் போர்டு எக்ஸாம்ஸ் கவுண்டியும் இல்ல வெளி மாநிலங்கள் வேலை வாய்ப்பு கவுண்டியும் இந்தியால எங்க போனாலும் எல்லாரும் கூட கம்யூனிகேட் பண்ணிடலான்ற காரணத்துக்காகவும் மேக்ஸிமம் எல்லாரும் கண்டிப்பா ஹிந்தியை தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு. டேய், அப்படியே ஹிந்தி கத்துக்கிறது நல்லதுதான்டா. இந்தியால தமிழ்நாட்டை விட்டு எங்க போனாலும் ஹிந்தி இல்லாம எப்படி சர்வே பண்ணுவேன்? ஏண்டா அப்படி இது வரைக்கும் வெளியே போய் யாருமே சர்வே பண்ணதுன்னு நினைக்கிறியா? எங்க அப்படி யாராவது ஒருத்தர் சொல்றா பாப்போம். ஒருத்தரா? டேய், அப்துல் கலாம் அவர் வந்து வடக்க போய் வேலை செய்யலாம். கடைசியில் ராஷ்டிரபதி பவன்லேயே உட்காந்தாரு. அவர் இந்த மும்மொழி கொள்கையை பண்ணிட்டா போனாரு. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே படிச்சாரு. 2 மொழி தானே. ஸோ மிசைல் மேனுக்கே 3வது மொழி தெரியாது. ராக்கெட் மேன் நம்ம சிவன் அவரை சொல்றோம். அவர் நம்ம மும்மொழி. அவர் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாரு. I don't know Hindi.
சரி இப்ப என்னடா சொல்ல வர? ஹிந்தி கத்துக்கிறது இங்க தப்பு இல்ல, ஹிந்தி மட்டும் தான் கத்துக்கணும்னு சொல்றதுதான் இங்க தப்பே. திணிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு சாய்ஸா இருக்கலாம். இது வந்து திணிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நீங்க வந்து செஞ்சு தான் ஆகணும். எனக்கு ஒரு ஹிந்தி தேவைப்படுறா படிச்சுக்கலாம். ஆமா, அதை வந்து திணிக்கக்கூடாது மக்களிடம். இவங்க இந்திய கட்டாயமாயிட்டோம்னா ரயில்வேலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இந்தியாவில் தான் ஃபுல்லாக வந்து உட்கார வைப்பாங்க. தமிழ்நாட்டால் யாருமே வேலையே செய்ய முடியாது. ஐயோ ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க, நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். எப்படி ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க? ஹிந்தி மொழியை யார் திணிக்கின்றார்? மொழி கொள்கையை, கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ?